மாசி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாசி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு 5ஆம் பிரகாரத்தில் 1000 கால் மண்டபம் அருகே உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. மாசி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு மஞ்சள் தூள், விபூதி, குங்குமம், அபிஷேகத்தூள், சீயக்காய் தூள், இளநீர், தேன், தயிர், சந்தனம் மற்றும் 1000 லிட்டர் பால் ஆகியவற்றைக் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாமந்தி, சம்மங்கி, தாமரை, ரோஜா, கோழிக்கொண்டை, வில்வ இலை, தவனம், வெள்ளை சாமந்தி, மஞ்சள் சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானை வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்றும், குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆதலால் மாசி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டனர்.